இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஈவினிங் டீ கூட சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். நல்லா மொறுமொறுப்பா, காரசாரமான காரா சேவ் பார்த்துடலாமா? காரா சேவ்க்கு ஃபர்ஸ்ட் மாவு சலிச்சிடலாம். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து கட்டி இல்லாம நல்லா சலிச்சிட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் சாஃப்டாக தான் இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து எல்லா மாவுலையுமே படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு டைட்டாக பிசைய வேணாம், கையில் ஒட்டாத மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சா போதும். எந்த முறுக்கா இருந்தாலும் 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டோம்னா முறுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்க, நான் இன்னைக்கு தேன்குழல் அச்சு தான் எடுத்திருக்கேன். மாவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கு, பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம டைரக்டா எண்ணெயிலே முறுக்கு பிழிஞ்சிடலாம். இந்த கடலை மாவு முறுக்கு சீக்கிரமா வெந்துடும். ஒரு சைடு வெந்ததும் உடனே திருப்பி போடுங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இதே மாதிரி குயிக்காக சட்டுன்னு பண்ணக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா முறுக்கு வீடியோவுமே ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். ஃபுல்லாக பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் முறுக்கா போட்டு எடுத்துடலாம். ஒரு சில டைம் நமக்கே ஏதாவது காரசாரமாக சாப்பிடணும் போல இருக்கும். டக்குன்னு மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. ஒரு முறுக்கு உடைச்சு காமிக்கிறேன். லைட்டாக உடைக்கும் போது முறுக்கு எப்படி உதிர்ந்து வருது பாருங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு. நல்லா மொறுமொறுப்பான காரா சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.